ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்காக கவலைப்பட்ட நம்ம வர்ஷா பாப்பாக்காக கவலைப்பட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். வேறு என்ன செய்யறதுக்கு? நமக்கு யாரும் வீடும் தர மாட்டாங்க, நமக்கு இப்போ சேஃப்டியும் இல்லை. அதனால் நான் சரி, அப்பா வந்து பேசினாங்க. அப்பா வந்து சொன்னாங்க, நீ வீட்டுக்கே போ, என்ன ஆனாலும் உங்கள் மாமனார்கிட்ட சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பேசி சரின்னு அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னதுக்காக ஒரு தடவை சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீங்களும் அதை தான் சொன்னீங்க, சேஃப்டியான இடத்துல இருங்க, இப்போதைக்கு நீங்கள் இப்படி அலையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பாப்பா இப்படி தூக்கிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் எதனாலும் முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அதனால் என்ன செய்யணும், வந்துட்டேன். ஆமாம், நான் சேஃபாக தாங்க இருக்கேன். அதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ இது பண்ணுறேன். நான் சேஃபாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாப்பாவுக்கும் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக தான் இருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன்.